இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க? ஐயோ வலி உயிர் போகுதே. இனிமே நான் பொழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க. என்னால முடியல. என் கடைசி ஆசையை நிறைவேத்துங்க. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அப்புறம் மாமா என்ன கேப்பாரு? லலிதா லலிதா உன் ஆசை என்ன லலிதா? சொல்லு லலிதா அப்படின்னு கேப்பாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயோ என் புள்ள அன்புவ துளசி கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஐயோ அத நான் என் கண் குளிர பாத்துட்டு தான் எதுவா இருந்தாலும் நடக்கணும். அப்பதான் நான் எங்கனாலும் வருவேன். ஐயோ அம்மா இல்லைன்னா என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. என்னது இது? எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாளே. என்ன புரோகிதரே, எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி நடிச்சு காட்டுறேன்னு தோணுதா? பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல, நான் பக்கத்திலே இருந்து பார்த்தேன். செல்வி துளசியோட அரங்கேற்றத்தையும் அத மிஸ்ஸஸ் லலிதா பெருசா பாராட்டினதையும் நான் பக்கத்துல இருந்து தான் பார்த்தேன். என்னம்மா இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சேன்னு கஷ்டமா இருக்கா? அம்மா யாழினி, என்ன நடக்குது இங்க? ஏதோ பேசுற, ஏதோ பண்ற, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. மாமா அடிக்கடி உங்க பொண்ணு புத்திசாலின்னு சொல்லுவீங்கல்ல, அது உண்மைதான். ஆனா அந்த புத்திசாலித்தனம் முத்தி போய் இங்க இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கி குறுக்கு வழியில தனக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு கொடூரமானவள மாத்தி வச்சிருக்கு. எங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு நாம எல்லாம் மாச்சூரி வாசல்ல போய் கதறி அழுதோமே, அப்ப கூடவே நின்னு அத்தன்னு அழுதால, அது ஒரிஜினல் அழுக இல்ல, அவ்வளவும் டிராமா. அந்த டிராமா எதுக்கு தெரியுமா? என் அண்ணாவை மிரட்டி நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்க வைக்கதான். அது ஒரிஜினலா? அதுவும் இல்ல. இது நிச்சயதார்த்தமே இல்ல, இதுவும் ஒரு டிராமா தான். இந்த நிச்சயம் நடத்துற மாதிரி நடத்தி நான் எப்படி நடிச்சேனோ அதே மாதிரி எங்க அம்மா நெஞ்சு புடிச்சுக்கிட்டு அழுது போரண்டு நடிச்சு மறுபடியும் நாம அதெல்லாம் உண்மைன்னு நம்பி கதறி அழுது எங்க அண்ணாவை மிரட்டி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்க இவங்க போட்ட பிரம்மாண்டமான டிராமா. அம்மா துளசி, என்னம்மா இது? யாழினி என்னென்னமோ சொல்றா, இதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, உண்மைதான். ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்ண? மாமா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அத்தை சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண. யாரோ ஒருத்தவன் மூலமா வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற ஒருத்தையே தான் கட்டிக்குவேன்னு மாமா சொல்லுவாரு. அத்தை அதை தடுக்க முடியாம அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? பல தடவை மாமாக்கு பொறுமையா எடுத்து சொல்லியாச்சு. மாமா கேக்குற மாதிரி தெரியல, அதனாலதான் இப்படி பிளான் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அத நீ மட்டும் கரெக்டா பிளான் பண்ணிட்டா போதுமா துளசி? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பிளான் பண்ணபடிதான் நடக்கும். அவரு முடிவு பண்ணிட்டாரு, 2 நல்ல உள்ளங்களை நீ பிரிக்க முயற்சி பண்றத நடத்த விடக்கூடாதுன்னு. அதான் சில நல்ல உள்ளங்கள் மூலமா நிறைய நல்லது பண்ணி நீ பதுக்கி வச்ச தாலிய ஏன் மூலமா என் அண்ணா கையில சேர்த்து அத ஆனந்தி கழுத்துல கட்டு போன்னு அனுப்பி வச்சிட்டாரு. இன்னைக்கு நடக்க போறது முத்தண்ணாக்கும் ஜெயந்தி அக்காக்கும் நடக்க போற கல்யாணம் மட்டும் இல்ல, ஏன் அண்ணாக்கும் ஆனந்திக்கும் சேர்த்துதான் கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மலை கோயிலுக்கு போய் ஆனந்தி பக்கத்துல மணமகனா மணமேடையில உட்காந்து ஆனந்திக்கு தாலி கட்டி அவனுக்கு மனைவியாக்கி எனக்கு அண்ணியாக்கி உனக்கு மருமகளாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறான். கையில அச்சதை எடுத்து வச்சுக்கோ, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்ல.
அடி பாவி, என்ன காரியம் நீ பண்ணிருக்க? நீ எல்லாம் என் பொண்ணாடி. ஐயோ 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 அத்தை அத்தை. அம்மா அம்மா போதும் உன் டிராமா. அதான் உங்க டிராமா முடிச்சு விட்டல, மறுபடியும் எதுக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு வேற நடிக்கிற? ஏய், நீ பண்ண காரியத்தால நிஜமாவே எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்குடி. இனி நிஜமாவே உனக்கு நெஞ்சு வலி வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ துளசி கூட சேர்ந்து தப்பு மேல தப்பு நிறைய பண்ணிட்ட. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். அத்தை அத்தை அத்தை, யாழினி மேல கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் போய் ஆனதி கழுத்துல மாமாவை தாலி கட்ட விடாம தடுக்கணும், அதான் முக்கியம். வாங்கத்த இருடி. ஏய், உன்னை வந்து வாங்கத்த. பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ.